நல்ல காரியத்துக்கும் பயன்படுது, நிழல் தருது, நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க. இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. இது என்னைய கூட தலைவராக போடுங்க, நான் போய் வேலை செய்யறேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதனால உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம். இனிமேல் யாருக்கும் ஷால்வியை போடாதீங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க. உன்ன ஒரு ஷால்வை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்கல்ல, பொத்தாதீங்க, மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருக்கு, கொண்டு போட்டு அதை செய்யுங்க. இனிமேல் மரம் தான் நல்லது. மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று, தன்னுடைய மாதாவும் ஒன்று. மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது, பூமி தாய்க்கு நல்லது, இந்த பூமி பந்துக்கு நல்லது, எல்லாரும் நல்லா இருப்போம். எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறிப்பில் வந்து, அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம் 2 லட்சம் 8 லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செலவு போகுது. ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது. அதை மதிக்கிறோமா நம்ம? தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க.